الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تزكوا أنفسكم هو أعلم بمن اتقى صدق الله العظيم اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாக. ஸலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்துமார்களின் மீதும் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள், குறிப்பாக இந்த ஜும்மா நல்லாளிலே ஜும்மா தொழுகைக்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய வர இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹு தாலாவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹு தாலாவின் பேரருளால் ஹிஜ்ரி புத்தாண்டு முதல் மாதமான முஹர்ரம் மாதத்தின் 3வது ஜும்மாவிலே ஜும்மா தொழுகைக்காக வேண்டி நாமெல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த ஹிஜ்ரி புத்தாண்டின் முதல் மாதமாம் முஹர்ரம் என்று சொல்லும் பொழுது, இந்த முஹர்ரம் மாதமானது இஸ்லாமிய உலகிற்கு ஈடு இணையில்லாத தியாக வரலாறுகளையும் முந்தைய நபிமார்கள் காலத்திலே இருந்து அல்லாஹு தஆலா தன்னுடைய அருளை, சக்தியை, வல்லமையை வெளிப்படுத்திய ஏகப்பட்ட நிகழ்வுகளையும் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு பாடமாக, படிப்பினையாக, இந்த உலகம் முழுமைக்கும் வாழக்கூடிய அனைவர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லக்கூடிய சிறந்த மாதமாக முஹர்ரம் மாதம் அமைந்திருப்பதை நாம் எல்லாம் அறிவோம். இன்னும் ஒருபடி மேலாக இந்த உம்மத்திற்கு மாத்திரம் அல்லாஹு தஆலா இந்த முஹர்ரம் மாதத்தின் வழியாக செய்திருக்கக்கூடிய சில சலுகைகளை, சிறப்புகளையும் நாம் பார்க்க முடியும். அதாவது முஹர்ரம் மாதம் முந்தைய 10 நாட்கள் மிக மிக அல்லாஹு தஆலாவுக்கு விருப்பமானவை. அதிலும் குறிப்பாக அந்த 10ஆம் நாள், அத்தோடு சேர்த்து வைக்கப்படக்கூடிய இன்னொரு நாளுடைய நோன்பு இருக்குகின்றதே, முந்தைய ஆண்டின் பாவங்களையும் பிந்தைய ஆண்டின் சிறு பாவங்களையும் மன்னிப்பதற்கு காரணமாக அமைகின்றது. இந்த புனிதத்துவத்தை இந்த உம்மத்துமார்கள் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி, பாவ மீட்சி பெறுவதற்காக வேண்டி என்று அல்லாஹு தஆலா இந்த முஹர்ரம் மாதத்தில் அமைத்து கொடுத்திருப்பது இந்த உம்மத்திற்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிஅமத். அடுத்தபடியாக இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் இந்த முஹர்ரம் மாதத்தின் வழியாக செய்யக்கூடிய ஒரு புனிதத்துவம், அவர்களுக்கு செய்யக்கூடிய அருள் என்னவென்று சொன்னால், உலகெங்கிலும் இருந்து இவ்வாண்டு ஹஜ்ஜுக்கு சென்ற ஹஜ்ஜாளிகள் தங்களுடைய ஹஜ்ஜு கடமைகளை நிறைவேற்றிவிட்டு அன்று பிறந்த பாலகர்களாக, பாவங்களெல்லாம் இல்லாதவர்களாக, நன்மைகளை மட்டுமே சுமந்தவர்களாக தங்களுடைய ஊருக்கு திரும்பக்கூடிய மாதம். அதிகமானவர்கள் வந்து இறங்கியிருப்பார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுடைய ஹஜ்ஜை மக்பூலாக்குவானாக. ஆக இந்த 2 வகையான புனிதத்துவத்தை
இந்த உம்மத்திற்கு அல்லாஹு தாலா இவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி என்று ஹாஸாக இந்த முஹர்ரம் மாதத்திலே ஒரு சிறப்பாக அல்லாஹ் வைத்திருப்பதையும் நாம் பார்க்க முடிகின்றது. மேலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், தன்னை ஈமான் கொண்ட அடியார்கள் எவ்வகையிலாவது பாவ மீட்சி பெற்றுவிட வேண்டும், இந்த உலகிலிருந்து நம்மிடம் வந்து சேரும் பொழுது பரிசுத்தவான்களாக வந்துவிட வேண்டும், பாவமற்றவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நன்மையின் வாசல்களை அல்லாஹ் திறந்து வைத்திருக்கின்றான். பாவத்தினுடைய கதவுகளை அவன் மூடி இருக்குகின்றான் என்றாலும் நாம தட்டி திறந்து உள்ளே சென்றால்தான் அது பற்ற பாவமாக அமையும். அல்லாஹு தாலா யாரையுமே குற்றம் பிடிப்பதில்லை. முடிந்த அளவுக்கு அடியார்களுக்கு அல்லாஹ் அள்ளி வழங்குவதற்காக, நன்மைகளை நிறைய கொடுப்பதற்காக வேண்டிய அவகாசங்களை, காலங்களை, நேரங்களை, இரவை பகலை இப்படி அல்லாஹு தாலா அமைத்து கொடுத்திருப்பதை நாம் எல்லாம் நிறைய அறிந்திருக்கின்றோம். இரவின் சில பகுதிகள், பகலின் சில பகுதிகள், நீங்கள் ஃபர்லான அமலாக இருக்கட்டும், சுன்னத்தாக இருக்கட்டும், நஃபிலாக இருக்கட்டும், அதுபோக நடந்து கொண்டே உங்களுடைய வியாபாரத்தை பார்த்து கொண்டே எல்லா செயல்பாடுகளிலும் இருக்கும் பொழுதே நீங்கள் நன்மையை தேடிக்கொள்ள முடியும். அதற்கான வழிவகைகள் ஏராளம் ஏராளம். நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அல்லாஹு தஆலா அடியார்களை எந்த அளவிற்கு நேசிக்குகின்றான், நன்மையை வழங்குவதற்கு எதிர்பார்க்கின்றான் என்று சொன்னால், ஒரு அடியான் ஒரு நற்காரியம் செய்வதற்காக நியத்து வைத்து விட்டாலே அவனுக்கு ஒரு நன்மை எழுதப்பட்டு விடுகின்றது. அந்த நன்மையை அவன் செய்து விடுவானேயானால் பிறகு 10 நன்மைகள் அவனுக்கு எழுதப்படுகின்றது. நினைத்ததற்கு கூலி, நன்மையை நாடியதற்காக கூலி. அதே நேரத்தில் பாவங்கள் அப்படி அல்ல. ஒருவர் குற்றம் செய்ய நினைக்கின்றார் என்றால் அவர் நினைத்ததற்காக பாவம் எழுதப்பட மாட்டாது. சரி, நினைத்தார், அதை செய்து முடித்து விடுவாரையானால் மலக்குகளுக்கு உத்தரவிடப்படும், எழுதாதீர்கள், அவகாசம் கொடுங்கள். அவன் அந்த செய்த பாவத்திற்கு பாவ மன்னிப்பு தேடுகின்றானா என்று பார்த்து விட்டு அந்த நேர அவகாசம் கழிந்து அவன் பாவத்திற்கு பாவ மன்னிப்பு தேடாத பொழுது குற்றங்களை எழுதும்படியாக, அதுவும் ஒரே ஒரு குற்றம், நன்மைக்கு 10 நன்மை எழுதுங்கிறான். பாவத்திற்கு நினைச்சதற்கு குற்றம் இல்லை, எழுதிவிட்ட பிறகு ஒரு பாவம் எழுதப்படுகின்றது அவகாசம் கொடுத்து. இப்படியெல்லாம் அல்லாஹு தாலா இந்த உம்மத்த முஹம்மதியாவிற்கென்று தனித்துவமான பல செயல்பாடுகளை அவன் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான். நாமெல்லாம் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ்விடத்தில் நல்ல அடியார்களாக ஆகுவதற்காக வேண்டி. ஆனால் என்ன ஒரு செயல்பாடுகள் குறிக்க வருகிறது என்று சொன்னால், ஷைத்தான் நம்மை வழிகெடுப்பதற்காக வேண்டி எத்தனையோ வழிமுறைகளை கையாண்டாலும் கூட மிக லேசாக வழிகெடுப்பதற்கு அவன் ஒரு வழியை வைத்திருக்கின்றான். என்ன வழின்னு சொன்னால், நம்மில் ரொம்ப பேர் அமல்கள் செய்வோம், செஞ்சுட்டு பிறரை பார்த்து அவனோட நம்ம பரவாயில்லை, நம்ம சும்மாவுக்கு போகிறோம்ல, அவன் ஒரு வேலைக்கு கூட வர மாட்டேங்கிறான், நான் நல்லவன், அவன் மோசமான பையன், கெட்டவன் சொல்லி உடனே ஃபத்வா கொடுத்துருவார். இவர் நல்லவர் ஒன்றுக்கு வருவார். அதே மாதிரி ஏதாகிலும் நான் சுபுகுக்கு போனேன், இன்றைக்கி பூரா தொழுதுட்டேன் என்பதாக சொல்லி இவர் தன்னை பெரிய மனிதனாக கருதுவார். அவர் சுபுகு கூட வரமாட்டார். மற்ற ஏதோ சில அமல்களை செய்துவிட்டு தன்னை பெருசாக கருதி கொண்டு நான் பெரிய வணக்கசாலியாகிவிட்டேன், நான் 5 நேரமும் தொழுகுகின்றேன், அப்படி இருந்தாலும் கூட நோன்பெல்லாம் வைக்குகின்றேன், இருந்தாலும் கூட நான் ஹஜ்ஜெல்லாம் செய்துவிட்டேன், சதகா செய்துவிட்டேன், தர்மம் செய்துவிட்டேன், நான் நல்லடியான், நான் சிறந்த மனிதன் என்பதாக இவராகவே ஃபத்வா கொடுத்துக்கிறது. இவராகவே ஃபத்வா கொடுத்து நான் ரொம்ப நல்ல அமல் செஞ்சுட்டு இருக்கிறேன் என்பதாக சொல்லி இவராகவே என்ன செய்கிறார், சர்டிஃபிகேட் கொடுத்து நான் நல்ல ஆள், நான் ஒரு நல்ல முஃமின் என்பதாக. நன்கு யோசிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா எந்த அமலை ஏற்றான், கபூல் செஞ்சான், எந்த அமலை கபூல் செய்யவில்லை என்பது நமக்கெல்லாம் தெரியாது, நம்ம விளங்க மாட்டோம். ஷைத்தான் ரொம்ப லேசாக கெடுத்து விட்டு போயிடுவான், ரொம்ப லேசாக செஞ்சுட்டு போயிடுவான், நம்முடைய அமல்கள் எல்லாம் வீணாக போயிடும். அந்த அளவுக்கு ஷைத்தான் வழி எடுத்துக்கிட்டே இருக்கிறான். இந்த சூழ்நிலையில் நம்ம என்ன செய்கிறோம்,
அமல்களை தராசு வச்சு எடை போட்டுருவோம். நம்மளுடைய பழக்கம் இருக்குது. இது நல்ல பொருள், இது கெட்ட பொருள், இது உயர்வு, இது தாழ்வு எல்லாம் பார்க்குறோம், தராதரம் பார்க்குறோம் இல்லையா? அந்த மாதிரி அமல்லையும் தராதரம் பார்த்துருவோம் நம்ம. இது ஃபர்லான அமல், இப்போ நன்மை கூட. இது ரொம்ப சிம்பிள், சின்ன அமல், சுப்ஹானல்லாஹ், இது ஒரு அல்ஹம்துலில்லாஹ். இதை விடவும் ஃபர்லு தொழுகை ரொம்ப முக்கியம் என்பதாக சொல்லி, முக்கியம்தான், ஆனால் இதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். இது சாதாரண சின்ன அமல்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டோம். சின்ன அமல்களையெல்லாம் இது சுன்னத்து தானே, இது நஃபில் தானே, இது செஞ்சால் நன்மை, இல்லாட்டி போனால் பாவம் இல்லை என்பதாக சின்ன அமல்களை லேசு கருதி விடுவோம். அல்லாஹ் எந்த அமலுக்காக என்ன கூலி வச்சிருக்கிறாங்கிறது நமக்கு தெரியாது. அல்லாஹ் நாடுவானையானால் ஒரு சின்ன அமலுக்கு பெரிய கூலியை கொடுத்துருவான். அல்லாஹ் நாடுவானையானால் நீ ரொம்ப காலம் உழைச்சி சேர்த்து கீத்து செஞ்ச பெரிய செலவுகள் பண்ணிட்டு போன ஹஜ்ஜை வீணாக்கி விட்டுருவான். அல்ல அமலில் பாவமாக்கி விட்டுருவான், பாவமாக நாம் செஞ்ச அமலுக்காக வேண்டி. அப்போது எந்த அமல் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, எது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதனை நம்ம விளக்க மாட்டோம். இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் சூரா நஜ்முல 32வது திருவசனமாக சொல்லக்கூடிய செய்தியை நாம் நம்முடைய கவனத்திற்கு கொள்ள வேண்டும். என்ன சொல்கிறான்? ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களுக்கு நீங்களாகவே பார்த்து சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துக்காதீங்க. நான் சிறந்த அமல் செய்கிறேன், நான் ஒரு பெரிய படிப்பாளி, நான் ரொம்ப விளங்கிட்டேன், நான் இப்படி தொழுகிறேன், இப்படி வழங்குறேன், இந்த அமல்லாம் செஞ்சுருக்கிறேன் என்பதாக சொல்லி உங்களுக்கு நீங்களாகவே சான்று வழங்கி கொள்ளாதீர்கள். ஹுவ அலமு பிமனித்தகா, உங்களில் தக்குவாதார் யார், நல்லடியார் யார், நல்ல அமல்கள் யார் எவ்வளோ செஞ்சுருக்கிறாங்கங்கிறத நீங்கள் வழங்க மாட்டீங்க, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். எதுக்கு கூலி அல்லாஹ் தான் கொடுப்பான். நீங்கள் நினைக்கிற மாதிரி கூலி நம்மளே போட்டுக்க முடியாது. இது ஃபர்லு தொழுகைக்கு எவ்வளோ நன்மை, சுன்னத்துக்கு எவ்வளவு தான், நஃபிலுக்கு எவ்வளவு தான் என்பதாக நாம பார்த்து நன்மைகளை முடிவு செய்து கொள்ள முடியாது. நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள். என்ன சொல்கிறாங்க? இந்த சொர்க்கம் நரகம் இருக்கு இல்லையா, நம்ம நினைக்கிறோம் நரகம்னா ஒரு பக்கம் இருக்குது, சொர்க்கம்னா ஒரு பக்கம் இருக்குது, எங்கேயே மௌத்தா போய் அப்படியே போகணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அல் ஜன்னத்து அக்ரபு இலா அஹதிக்கும் மின் ஷிராக்கி நெலிஹி வன்னாரு மிஸ்லதாலி, சொர்க்கமும் நரகமும் உங்களுடைய செருப்பின் வாரை விடவும் நெருக்கமாக உங்களிடத்தில் இருக்குதுங்கிறாங்க. செருப்பு மாற்றம் சொன்ன வார் எப்படி காலோடு காலாக ஒட்டிக்கிட்டு இருக்கு இல்லையா, இதை விடவும் நெருக்கமாக சொர்க்கம் இருக்குகின்றது, நரகமும் இருக்குகின்றது. சொர்க்கமும் நரகமும் தூரத்தில் இல்லை, பக்கமாக இருக்குது, கிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கு, உங்கள் கூட தான் இருக்குது. அப்போ எப்போ எந்த அமலை கொண்டு நீங்கள் சொர்க்கம் போகலாம், எந்த அமலை கொண்டு நரகம் தள்ளி விட்டுருவான் அல்லாஹ் என்பதனை நீங்கள் விளங்க மாட்டீர்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அந்த ஆயத்துக்கு சொன்ன அடிப்படையில் பெருமானார் சொல்லி காட்டுறாங்க விளக்கமான முறையில். அப்போ நம்மளாக பார்த்து நாம் சிறந்த அமல் செய்துவிட்டோம் என்று ஃபத்வா கொடுத்து கொள்வது, அமலுக்கு நாம பார்த்து அதுக்கு மார்க் போட்டு இந்த அமலுக்கு இவ்வளோ கூலி, இந்த அமலுக்கு கம்மி என்பதாக சொல்லுவதெல்லாம் அல்லாஹு தஆலாவிடத்தில் அப்படி ஒரு பார்வை இல்லை. நம்முடைய கணிப்பு தவறானது என்பதை நாம் விளங்க வேண்டும். இதற்கு நிறைய ஹதீஸுகள் சான்றாக கூறலாம். நினைக்கிறோம் சின்ன சின்ன அமல் தானே, இதுக்கு என்ன ஒரு கூலி கிடைக்க போகுது என்பதாக சொல்லி நாம் நினைக்கக்கூடிய இந்த தருணத்திலே நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லக்கூடிய ஒரு 2 ஹதீஸ் நம்ம பார்க்கணும். பெருமானார் சொன்னாங்க, அழகான இலக்கிய நயத்தோடு அழகான வார்த்தையின் அலங்காரத்தோடு சொன்னாங்க, கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி அலன் நிசானி சகீலத்தானி அலல் மீசானி ஹபீபத்தானி இலர் ரஹ்மானி சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம் அப்படின்னா ஒரு ஹதீஸ். என்ன சொல்கிறாங்க? 2 வாசகங்கள் இருக்குகின்றன, 2 வாசகம்தான், 2 வாசகம். அந்த 2மே நாவால் சொல்லுவது இலகு. நம்ம நினைக்கோம்ல, இது நிறைய பெரிய நன்மையை கொடுக்கும், இது ரொம்ப கம்மியாக கொடுக்கும், இதில் தான் பெரிய கூலி, அதுக்கு சின்ன கூலி என்பதாக நினைத்து எதையும் தராதரம் பார்த்து விடாதீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, 2 வாசகங்கள் இருக்குகின்றன, அது நாவால் சொல்லுவதற்கு இலகு. அது மட்டுமா,
சகீலத்தானி அலல் மீசானி. அந்த ரெண்டு வாசகங்களை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் அந்த ரெண்டுடைய நன்மைகளை கணக்கு போட்டு பார்த்தா, மீசான் தராசு நன்மைகள் அல்லாஹ் அளக்கிறதுக்கு மீசான்கிறத வச்சுக்கிற குரான் சொல்லுது. அந்த தராசில் நிறுக்கப்பட்டால் தராசே ரொம்பி போயிடும். லேசான வார்த்தை நாக்கால சொல்கிறதுக்கு, அதுக்கு கொடுக்கப்படக்கூடிய நன்மைகள் தராசை அது வலுவாக்கிவிடும், நிரப்பிவிடும். ஹபீபத்தானி இலர் ரஹ்மானி, அல்லாஹு தாலாவுக்கு அந்த ரெண்டு வாசகங்களும் ரொம்ப 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 பிரியமான வாசகங்கள். ரெண்டு வாசகம், ரெண்டு வார்த்தை ரொம்ப சொல்லுவது இலகு, நன்மை தராசில் அதிகமான சவாபு கொடுக்கும், அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த ரெண்டு வார்த்தைகள் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம். லேசான வார்த்தை தான், ரொம்ப சின்ன வார்த்தை. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம். நன்மை என்னங்க? ரொம்ப பெருசு. இன்னொரு ஹதீஸில் எப்படி வருது பாருங்க, அத்தஹூரு ஷத்ருல் ஈமான். ஒரு மோமின் சுத்தமாக இருப்பது, மலஜலம் கழித்து சுத்தம் செய்து கொள்வது, அணியக்கூடிய ஆடையில் எந்த விதமான ஒரு துளி கூட நஜீஸ் இல்லாமல் இருப்பது, எப்பொழுதும் ஓதுவோடு இருப்பது, இந்த துஹூர் என்று சொல்லக்கூடிய இந்த பரிசுத்தம் என்பது ஈமானின் ஒரு பகுதி. ஈமான் இருக்கிறதுக்கு அடையாளம், முஸ்லீமுக்கு அடையாளமே அவன் சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது. அடுத்து சொன்னாங்க, வல்ஹம்துலில்லாஹி தம்ல உல் மீசான். யார் ஒரு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிவிடுவாரோ மீசானை நன்மையால் நிரப்பிவிட்டார். அடுத்து சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி. அப்போது அல்ஹம்துலில்லாஹ் சொல்லாரு, சுபஹானல்லாஹும் சேர்த்து சொல்லிவிட்டார். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி என்று சொல்லிவிடுவாரையானால் தம்லஆனி மா பைன சமாவாதி வல் அர்தி, வானத்திற்கும் பூமிக்கும் எதிரான இடத்தை நன்மையால் அப்படியே நிரப்பிவிட்டார். ரெண்டு ஹதீஸுமே பிரபலமான புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸுகள். அப்போது சின்ன வார்த்தைகள் தான் நன்மை அல்ல எப்படி கொடுக்குறான் பாருங்கள், அள்ளி கொடுக்குறான். கணக்கு இல்லாமல் கொடுக்குறது காத்திருக்கிறான். இதுக்கெல்லாம் கணக்கு இருக்குதா, வழக்கு இருக்குதா? இந்த ஹதீஸுடைய அடிப்படையில் சுவாரஸ்யமான ஒரு வரலாற்று நிகழ்வை நமக்கு உருது கிதாபுகள் எழுதுவாங்க. சமீப காலத்தில் வாழ்ந்து மறைந்த 1985 வஃபாத் ஆகிறாங்க ஒரு முஹத்திஸ். இதை டெல்லியை சார்ந்தவர்கள் அப்துல் முஸ்தபா ஆஸமி ரஹமத்துல்லாஹி அலைஹி, பெரிய முஹத்திஸ். அதான் ஹதீஸுடைய கலையில் பெரிய கதை கண்ட ஒரு பெரிய மகான். பல கிதாபுகள் எழுதியிருக்காங்க. அவங்க எழுதின கிதாபுகளில் ஒரு விஷயத்தை எழுதுகிறாங்க. இந்த ரெண்டு ஹதீஸை எழுதிவிட்டு, இது எப்படி, இதுக்கு இவ்வளோ சவாபு கிடைக்குமா என்று நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரலாம். வரக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, வரக்கூடாது. சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹின்னு சொல்லிட்டா வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள இடத்துல அப்படியே நன்மையாக நிறைஞ்சிடுமா? இது என்ன இது என்று ஒரு சந்தேகம் வரலாம். அதற்கு அவர்கள் ஒரு மேற்கோள் காட்டி ஒரு செய்தியை எழுதுவாங்க. ஒரு நடந்த செய்தி, அதை கிதாபுகள் எழுதினாங்க. அது கிதாபுகளை நான் பார்க்கும் பொழுது 2 பேர் அதில் வராங்க. ஒன்றாவது அபுல் ஹசன் ஹிர்கானி ரஹமத்துல்லாஹி அலைஹி. ஹிர்கான் என்ற ஊரை சார்ந்தவர்கள். ஹிர்கான் என்பது ஈரானில் உண்டான ஒரு ஊர். இன்னொருத்தர் பேர் அபு அலி சீனா. இவர் புகாரா, அதுவும் ஈரானில் உள்ள ஊர். இந்த 2 பேரும் சமகாலத்தில் வாழ்ந்தவங்க. 2 பேரும் சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள். அந்த கிதாபில் அவங்க எழுதும்போது என்ன எழுதுகிறாங்க, அபுல் ஹசன் அவர்கள் பயான் செய்யும் பொழுது இந்த இவர் அபு அலி சீனா போனார், சில விஷயங்கள் நடந்துச்சு என்பதாக சொல்லி அது சொல்கிறாங்க. நான் இதை நேற்று இந்த 2 பேருடைய இந்த செய்தி இப்படியெல்லாம் வாழ்ந்துருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு நெட்டில் போட்டு பார்க்கும் பொழுது சுபஹானல்லாஹ், அவர்களுடைய அந்த அற்புதமான அவர்களுடைய வாழ்விடங்கள், அவர்களுடைய அந்த செய்தி சம்பவங்கள் எல்லாம் இங்கிலீஷ்லேயும் வருது, உருதுவில் வருது, அரபிலையும் இருக்குது. பார்க்கும் பொழுது இதில் இந்த அபுல் ஹசன் ஹிர்கானி ரஹமத்துல்லாஹி அலைஹி இருக்கிறாங்க இல்லையா, இவங்க வாழ்ந்த காலம் முதற்கொண்டு வருது. அவங்க கிபி 963 பிறந்திருக்கிறாங்க. அடுத்த அபு அலி சீனா என்பவங்க அவங்களோட ஒரு 17 வருஷம் கழித்து பிறந்தவங்க 980 பிறந்திருக்கிறாங்க. என்ன விஷயம்னு கேட்டால், இதில் அபுல் ஹசன் ஹிர்கானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள்
மிகப்பெரிய மகான், வலியுல்லா, இறைநேசர். அவங்க பார்க்குறது பேசுகிறது எல்லாமே அவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கும். நூறானியத்தான பேச்சு. அவர்களுக்கு ஏகப்பட்ட முரீதுகள் அவர்களை பார்ப்பதற்கு, அவர்களுடைய ஞான விஷயங்களை கேட்பதற்காக வேண்டி ஒன்று கூடுவாங்க. அதே காலத்தில் வாழ்ந்த இந்த அபு அலி சீனா இருக்கிறாருங்க இல்லையா, இவர் மிகப்பெரிய விஞ்ஞானியாக இருந்தவருங்க, மிகப்பெரிய விஞ்ஞானி. அப்போ வானியலில், அறிவியலில், கணிதத்தில், மருத்துவத்தில் எல்லாம் பெயர் பெற்றவர். இது நம்ம மட்டும் சொல்ல இல்லை, அவருடைய வாழ்வு காலத்தில் அவருடைய அந்த மருத்துவ கண்டுபிடிப்பு இருக்கு இல்லையா, இன்னைக்கு வரைக்கும் பாடநூலில் இருக்குது. அவரை அவிசீனான்னு சொல்லுவாங்க. அவங்க இங்கிலீஷ்காரங்க சொல்லும் பொழுது அவருடைய பேரை பல எழுதிருக்கிறாங்க, அதே மாதிரி எழுதுகிறாங்க. அவிசென்னா. அவர் பேர் என்னங்க? அவிசென்னா. நீங்கள் போட்டு பார்த்தா கூட இருக்கும். அவிசென்னா அவருடைய உருவத்தோடு வச்சுருக்கலாம். அந்த அவிசென்னா என்பவருடைய அந்த மருத்துவ கண்டுபிடிப்புகள் 600 ஆண்டுகள் ஐரோப்பாவில் எல்லாம் மருத்துவ கல்லூரியில் இருந்துச்சுங்களாம். அவ்வளோ பெரிய மேதை. என்னென்ன விஷயத்தில்? கணிதத்தில், வானாராய்ச்சியில், மருத்துவத்தில், எல்லாத்துலேயும் பேர் பண்ணவர். ஆனால் அவருக்கு இந்த தீனை பற்றி அவ்வளோ பெரிய விளக்கமெல்லாம் இல்லை. எப்போவுமே இந்த வானாராய்ச்சி இந்த கண்டுபிடிப்புகளில் உள்ளவங்கெல்லாம் எதை ஒரு ஒத்துக்கிட்டாங்க கூட டக்குன்னு ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ நம்மளாம் எல்லாம் சொல்லிட்டானா, ரசூல் சொல்லிட்டாங்களா, இது வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் எவ்வளோ நன்மையா அது சேருமா இந்த வார்த்தைக்கு என்ன நம்ம நம்பிடுவோம். இவர்களுக்கு அந்த ஈமானுடைய சற்று குறைவுகள் இருப்பதன் காரணத்தினால அவர்கள் அந்த அபு அலி சீனா சந்தேகப்பட்டாராம். எப்படி சந்தேகப்பட்டார்னு சொன்னால், கிதாபுகள் எழுதுவாங்க, 2 பேரும் ஒரே சமகாலத்தில் ஒரே நாட்டில் வாழ்ந்தவங்க தான். ஆனால் ஒருவரை ஒருவர் நெருங்கி பழகி கொள்ள இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு ஊருக்கு இந்த விஞ்ஞானி போகிறார். போகும்பொழுது மக்கள் எல்லாம் அங்கே ஒன்று கூடுறாங்க. என்னன்னு கேட்டால், இன்றைக்கி அபுல் ஹசன் கிர்கானி வராங்க, ஞான மகான் வராங்க, இன்றைக்கி அவர்களுடைய பேச்சை கேட்கணுங்கிறதுக்காக மக்கள் எல்லாம் கூடி போய் ஒரு இடத்துல கூடுறாங்க. இவர் நினச்சாரு, நம்மளும் அவங்கள பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம், பெரிய மகான்னு சொல்லிட்டு இன்றைக்கி பயான் நம்மளும் போய் கேட்கலாம் என்பதாக சொல்லி அவருடைய அந்த பயானுடைய நிகழ்ச்சிக்கு போகிறார். யார் போகிறார்? இந்த விஞ்ஞானி போகிறாருங்க. அபு அலி சீனா, அவிசன்னான்னு சொல்லப்படக்கூடிய அந்த அபு அலி சீனா போகிறார். போய் உட்காந்துருக்கிறார். அவ்வளோ பேருக்கு மத்தியில் அவர் உட்காந்துருக்கிறார். அப்போ ஹசரத் அன்னைக்கு அல்லாஹ்வுடைய பேரால் பயான் செஞ்சுட்டு வராங்க. அவங்கள மக்கள் எல்லாம் கவனமாக பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது இந்த 2 ஹதீஸ் தான் சொல்கிறாங்க. அதுக்கு தான் விளக்கம் சொல்ல வர்றார். என்ன சொல்கிறாங்க? கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி அலல் லிசானி, 2 வாசகங்கள் இருக்கின்றன. நாவால் சொல்லுவது எளிவு, ரொம்ப எளிதானது, அதே நேரத்தில் நன்மையில் தராசு ரொம்ப நொப்பிவிடும், அல்லாஹு தஆலாவுக்கு விருப்பமானது என்பதாகவும். இன்னொரு ஹதீஸ் இந்த சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சொன்னாக்கா வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள இடையில பூரா நன்மையால் நிரப்பப்பட்டு விடும் என்ற இந்த ஹதீஸை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. மக்கள் எல்லாம் ஆர்வமாக கேட்குறாங்க. இவர் விஞ்ஞானியாச்சா டக்குன்னு ஏற்றுக்கல ஒரு மனசில். அது என்ன இது, நான் ஒரு வார்த்தை அப்படி சொல்லிவிட்டாக்கா இவ்வளோ நன்மை கிடைக்குமா? இந்த மக்களெல்லாம் என்னை இப்படியே கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க, இந்த ஆளுவெல்லாம் யாருக்குமே சந்தேகமே வரலையே என்பதாக இவருக்கு ஒரு கல்வியில் மாறுபாடு வருது. இந்த சின்ன வார்த்தைக்கு இவ்வளோ நன்மையா, அது எப்படி கிடைக்க முடியும்? கொஞ்சமாச்சும் லாஜிக் வேணாமா? இவ்வளோ லேசாக நம்புகிறாங்களே அந்த மக்கள்லான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திரும்பி பார்க்குறாரு. என்ன சொல்கிறாங்க ஹதீஸில்? வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் நன்மையால் நிரப்பப்படும், உங்களுடைய தராசு நிறுத்தப்படும். எதில் சுப்ஹானல்லாஹி பிஹம்தி சொன்னாக்க நன்மை கிடைச்சி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க என்று சொன்னதை மக்களெல்லாம் கேட்டு ரொம்ப ஆசையோடு அந்த ஹதீஸை அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க, ஜிக்ர் செய்கிறாங்க. அப்போ இவர் என்ன செய்கிறார்? இவர் மனசில் மட்டும் சந்தேகம் இருக்குது. ஏன்னா எப்போவுமே இந்த ஆராய்ச்சிக்காரங்க டக்குன்னு நம்ப மாட்டாங்க. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் என்ன மைலேஜ் கரெக்டாக சொல்லணும், நட்சத்திரத்துக்கும் சூரியனுக்கு என்னென்ன இடைவெளி, பூமிக்கு வானத்துக்கு என்ன, இதெல்லாம் கணக்கு பார்த்து அப்படி இருந்தால் தான் ஒத்துக்குவாங்க. வைத்தியத்துறையில் உள்ளவங்களும் அப்படி தான். என்னென்ன பர்சன்டேஜ் என்ன இருந்தாக்கா இந்த ரத்தத்தில் என்ன மாறுபாடு வரும், எல்லாம் கணக்கு கரெக்டாக துல்லிதமாக தெரிஞ்சால் தான் கணக்கு சொல்ல முடியும். இப்போ கணித மேதை வரையாச்சா, அது எப்படி ஒரு சின்ன வார்த்தையில் எவ்வளோ சவாப்பு கிடைக்கும் என்பதாக இவருடைய மனசு ஏற்றுக்க மறுக்குது. ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி
இந்த ஹஜரத் அபுல் ஹசன் அப்படியே பார்க்குறாங்க, சபையை பார்த்துக்கிட்டே வராங்க. எல்லோருடைய கல்வியும் எல்லாம் அவர்களுக்கு காட்டுறான். எல்லோருடைய மனங்களிலும் இந்த செய்தி போய் சேர்ந்துருச்சு. எல்லாருமே திக்ரில் இருக்கிறாங்க, ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் இந்த ஒரு மனுஷன் மட்டும் அவருடைய கல்வி ஏற்றுக்கலை என்பதை அல்லாஹ் அவருக்கு காட்டி கொடுத்துட்டான். இப்படியே பார்க்குறாங்க, என்னடா இந்த மனுஷன் இவ்வளோ பேருக்கு மத்தியில் எல்லாரும் ஈமான் கொண்ட ரசூலுல்லாஹ்வுடைய இதை சொல்ல ஒத்துக்கும் போது இவருக்கு மட்டும் கல்பில் இவ்வளோ பெரிய சந்தேகம் இருக்குதே என்று சொல்லி இவரை நாம் நேர் வழிபடுத்த வேண்டும், இவருக்கு விளங்கவும் வைக்கணும். இவருக்கு தான் நினச்சிருக்கிறது தப்பு, ரசூலுல்லாஹ் சொல்கிறது உண்மை என்பதை விளங்க வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்று இது பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படியே இருக்கும் பொழுது இடையில் ஒரு வார்த்தை சொன்னாங்க, யா அபு அலி சீனா அந்த ஹிமார் அப்படின்னாங்க. எப்படி? யா அபு அலி சீனா அந்த ஹிமார், அபு அலி சீனாவே நீ ஒரு கழுதை அப்படின்ட்டாங்க. ரொம்ப பேருக்கு தெரியாது அபு அலி சீனா வந்திருக்காரு, இன்ஜினியர் வந்திருக்கிறாரு, நம்ம பெரிய விஞ்ஞானி வந்திருக்கிறாரு, நம்ம அப்துல் கலாம் உட்காந்துருக்காரு, யாருக்கும் தெரியல. அப்போ தான் பார்க்குறாங்க, அபு அலி சீனா வந்திருக்காரா இந்த சபைக்கா, பெரிய விஞ்ஞானி ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவரை பார்க்குறாங்க. இவர் என்ன செய்கிறாரு, என்னை பார்த்து இந்த நாடே புகழ்ந்துக்கிட்டு இருக்குது, இப்படி ஒரு வார்த்தையை சொல்லலாமா? நான் எப்பேற்பட்ட ஆள், மேதை, நான் மருத்துவத்துறை என் கையில் இருக்குது, விஞ்ஞானம் வாராட்டாட்சி எல்லாம் இருக்குது, என்னை பார்த்து இந்த மனுஷன் இப்படி சொல்லிட்டாரேன்ட்டு இவருக்கு தாங்கலை, ரொம்ப ரொம்ப பதச்சு போயிட்டார். அந்த நேரத்தில் ஹஜரத் சொன்னாங்க, அபு அலி சீனா அவர்களே, உங்களை ஏசுவது நோக்கமல்ல, உங்களை திட்டுவது நோக்கமல்ல, உங்களுடைய கல்வியில் இருக்கக்கூடிய அந்த சந்தேகத்தை நீக்குவதற்காக, உங்களுடைய உள்ளத்திலே ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னது உண்மைதான் என்று அதை பதிய வைப்பதற்காக வேண்டி நான் சொன்ன வார்த்தை, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்லிட்டேன், நான் என்ன சொன்னேன், இப்போ உன் கூட சேர்த்து ஒரு மிருகத்துடைய பேரை சொல்லிட்டேன், அவ்வளோதான். உங்கள் பேர் கூட சேர்த்து என்ன செஞ்சேன், அடித்தனா, உரைச்சனா, துப்பாக்கியில் சுட்டனா, கத்தையில் குத்தணும், ஒன்றும் இல்லையே. உங்கள் பேர் கூட சேர்த்து ஒரு மிருகத்தை நான் பெயரை சொல்லிவிட்டேன். அபு அலி சீனான்னு சொன்னேன், ஹிமார்னு சொன்ன கழுதை. இந்த சாதாரண அற்ப அந்த பிராணியை உன் பேரோடு சேர்த்து வச்சதுக்காக வேண்டி உன்னுடைய ரத்தமெல்லாம் கொதிக்குது, நரம்பெல்லாம் துடிக்குது, என்னை கொலை செய்யணும்னு நினைக்கிற, என் பேரில் அவ்வளோ கோபம் உனக்கு வந்துச்சா இல்லையா? நாங்கள் ஆமாம், ரொம்ப கோபப்பட்டேன். ஒரு சாதாரண அற்ப பிராணியை உன் பேர் கூட சேர்த்து சொன்னதுக்கு இவ்வளோ கோபம் உனக்கு வரும் பொழுது, தண்ட சராசரங்களை எல்லாம் படைத்தாளக்கூடிய ரப்புடைய பெயருக்கு ஏன் மகத்துவம் இல்லைன்னு நினைக்கிறேன் நின்று நாங்களாம். அவ்வளோதான். எப்படி மகத்துவம் இல்லாமல் இருக்க முடியும்? நன்மையை அவன் கொடுக்க முடியாது. அவன் படைத்தது உலகம், அவன் சொல்லக்கூடிய வார்த்தை, அவனை புகழக்கூடிய வார்த்தை, அல்லாஹ்க்கு பிடிச்சமான வார்த்தை சொல்லப்படும் பொழுது ஏன் நன்மை கிடைக்காது என்று சொன்ன உடனே இந்த வார்த்தையினுடைய மகிமை, பவர், நூறானித்தவர் கல்பில் போய் உட்காந்துருச்சு. உடனே எந்திரிச்சார், என்னை மன்னிச்சிருங்க, நான் அப்படி தான் நினச்சிட்டேன். நான் சத்தியமாக சொல்கிறேன், அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையே 100க்கு 100 உண்மை, நான் ஏற்றுக்கொண்டேன். இன்று முதல் உங்களுடைய முரீதாக, உங்களுடைய ஒரு மாணவனாக நான் ஆகிவிட்டேன்னு தௌபா செய்து அவர் இஸ்லாத்தில் அவர் பிடிப்பாக நடந்து கொண்டார் என்பதை கிதாபுகளில் எழுதுவாங்க. பிற்காலத்தில் அவரும் ஒரு வலித்தன்மை வலியுல்லாவாக மாறிய அளவிற்கு மிகப்பெரிய ஆன்மீக குருவாக வைத்தாராம். எந்த அளவுக்கு ஆனார்னு சொன்னால் அதையும் அந்த பேட்டியும் சொல்கிறாங்க. ஒரு சமயம் தன்னுடைய சகாக்களுக்கு மத்தியில் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்லுவாராம், எனக்கு அல்லாஹு தாலா இவ்வளவு கணிதத்தன்மையை கொடுத்தான், மருத்துவத்தில் பெரிய மகிமையை கொடுத்தான், எனக்கு பெரிய அறிவு ஆற்றலை எல்லாம் கொடுத்தான். இந்த ஆற்றல் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நான் புழிஞ்சு பார்க்கும் பொழுது ஒரு உண்மையை நான் விளங்கி கொண்டேன். என்ன உண்மை? எவ்வளோ பெரிய ஆற்றல் உள்ளவனாக உலகத்தில் வாழ்ந்தாலும் கூட மரித்து மண்ணறைக்கு சென்று விடுவானேயானால் அவன் திரும்பி எழ முடியாது, திரும்பி உலகத்துக்கு வர முடியாது. இதுதான் என்னுடைய அறிவு ஆராய்ச்சி எல்லாம் சொல்லக்கூடிய உண்மை. ஆனால் அண்ணலம் பெருமானார் சிலர் சொல்லிட்டாங்க, மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த வார்த்தைக்கு முன்னால் என்னுடைய சொல் நான் எட்ட போட்டுட்டேன், வாழ்க்கை ஒன்று இருக்குது, துன்யாவுக்கு வரமாட்டார், ஆனால் ஹயாத்தை உண்டாக்குவான், அல்லா ஹயாத்தாக எழ முடியும் என்று சொல்லுவதை
நான் என்னுடைய அறிவு ஆராய்ச்சியெல்லாம் அந்த வார்த்தைக்கு முன்னால் சரணாக்கி விட்டேன், சரணடை செய்து விட்டேன் என்பதாக சொல்கிறாங்க. ஆக முக்கியமான செய்தி நோக்கம் என்னவென்று சொன்னால், அல்லாஹு தஆலா இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை, குறிப்பாக இந்த உம்மத்து முஹம்மதியாவை தன்னுடைய அருளுக்கும் அன்புக்கும் சொந்தமாக்கி கொள்வதற்காக வேண்டி என்று நன்மையின் வாசல்களை தொடர்ந்து வச்சிருக்கிறான். சின்ன சின்ன நன்மைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய கூலியை அல்லாஹ் கொடுப்பதற்காக சின்ன சின்ன வேலைகளுக்கெல்லாம் அல்லாஹ் காத்துக்கிட்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட இந்த வாழ்வு காலத்தை பாலெடுத்து விடாமல், வீணெடுத்து விடாமல், ஃபரதான சுன்னத்தான நஃபிலான அமல்களை எல்லாம் செய்வதோடு நாம் அமர்ந்த இடத்திலே நடக்கும் பொழுது, பேசும் பொழுது, எல்லா நேரங்களிலும் அல்லாஹு தஆலாவை நாம் திக்ர் செய்தவர்களாக, மேல் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் சொன்னவர்களாக, சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் போன்றவைகள் நாம் சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது பிஸ்மில்லாஹ் சொல்லி ஆரம்பிக்கிறது, முடிஞ்சவொன்று அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறது, இந்த விஷயங்களை எல்லாம் நாம் கையாளும் பொழுது அல்லாஹு தஆலா நம்முடைய வெற்றியின் வாசலை பிரகாசமாக ஆக்கி வைப்பான். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அனைவர்களுக்கும் இந்த புத்தாண்டினுடைய இந்த முதல் மாதத்தில் இருந்து ஆண்டு பூராவும் வாழ்க்கை பூராவிலும் நல்ல அமல்களை செய்து அல்லாஹ்வுடைய திருப்தி பெறக்கூடிய நல்லோர்களிலே அல்லாஹ் கபூல் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.